பச்சை மிளகாய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு 3 பங்கு, அரிசி மாவு 1 பங்கு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் 1 கரண்டி, ஆப்பச்சோடா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் இதில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பச்சை மிளகாயிலையும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு புரட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாவு கலவையில் மிளகாயை முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. காரம் விரும்பி உண்ணவங்க மட்டும் இல்லாமல் அனைவரும் உண்ணக்கூடிய காரம் இல்லாத மிளகாய் பஜ்ஜி சுவைத்து பாருங்கள். நன்றி.